காலையில் சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்த தங்கம் விலை தற்போது சவரனுக்கு 1360 ரூபாய் உயர்வு. மீண்டும் 1,10,000 ரூபாயை கடந்தது ஒரு சவரன் தங்கம் விலை. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றவாளிகள் 9 பேருக்கான தண்டனை விவரம் அறிவிப்பு தள்ளி வைப்பு. மத்திய மாநில அரசுகள் அறிக்கை தாக்கல் செய்ய அவகாசம் அளித்து ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்தது மதுரை நீதிமன்றம். சென்னை கொளத்தூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மனு தாக்கல் செய்த பிறகு ரோட் ஷோ சென்ற முதலமைச்சர். எத்தனை முனை போட்டி வந்தாலும் திமுக கூட்டணியே அமோக வெற்றி பெறும். வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. எத்தனை முனை போட்டியாக இருந்தாலும் எங்களுடைய கூட்டணிக்கு தான் சாதகமாக இருக்கு. திமுக கூட்டணியின் வெற்றி பிரகாசமாக இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டின் உரிமையை காப்பாற்ற டெல்லிக்கு எதிரான போராட்டம் இது என பேட்டி. 3 முறை நின்றதை விட 4வது முறை அதிக அளவு ஆதரவு. இது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அதான் டெல்லியும் தமிழ்நாடும் போராடுது. டெல்லி இருந்து தமிழ்நாடு போராடிட்டு இருக்கு. தமிழ்நாட்டின் உரிமையை காப்பாற்றுறதுக்காக இந்த வெற்றி பெரிய வெற்றி அமைப்பு. 200 தொகுதிகளுக்கு மேல் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என முதலமைச்சர் நம்பிக்கை. கொளத்தூர் தொகுதியில் அதிக ஆதரவை பார்ப்பதாகவும் பேட்டி. நாங்கள் 200 சொன்னோம், ஆனால் அதை விட அதிகமாக தான் ஜெயிக்க. சென்னை பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் தாவேக தலைவர் விஜய். சட்டப்பேரவை தேர்தலில் முதல் முறையாக போட்டி. பெரம்பூரில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரையை தொடங்கினார் தாவேக தலைவர் விஜய். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என குற்றச்சாட்டு. நம்ம பொம்பளை பிள்ளைங்களா ராத்திரில டாய்லெட் கூட போக முடியல. போயிட்டு வர கேப்ல என்ன நடந்துருமோ என்ன ஆயிடுமோ பதட்டத்தோட இருக்க வேண்டியதா இருக்கு. ஒரு பாட்டி வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. வரும் தேர்தல் விசில் புரட்சி தேர்தலாக இருக்க வேண்டும் என விஜய் பரப்புரை. ஒருமுறை வாய்ப்பு தாருங்கள் என்றும் வேண்டுகோள். உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. முதலமைச்சரின் கொளத்தூர் தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட விஜய் தாவேக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். ஐஸ்கிரீம் சாப்பிடும் குழந்தைகள் போன்று விளையாட்டுத்தனமாக விஜய் பேசிக் கொண்டிருக்கிறார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சனம். தாவேகவின் 234 வேட்பாளர்களில் ஒரு சிலரை தவிர மற்ற அனைவரும் பின்னடைவை சந்திப்பார்கள் என பேச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிட்ற பிள்ளைங்க, ஸ்கூல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்ற பிள்ளை இப்படித்தான் பேசிக்கிறீங்க. விளையாட்டுத்தனமா பேசுங்க. அது மாதிரி அவர் விளையாட்டுத்தனமா பேசிக்கிறீங்க. 234 பேர்ல ஒரு 1-2 பேரை தவிர மற்ற எல்லாரும் மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பார்கள். திமுக அதிமுகவினரை தேடி தேடி பிடித்து வேட்பாளராக விஜய் களமிறக்கி இருப்பதாக அமைச்சர் கீதா ஜீவன் விமர்சனம். தேர்தல் முடிந்ததும் உண்மை நிலையை விஜய் அறிவார் என பேட்டி. RS முருகன் ஒருத்தர் எங்க கட்சியில சீட்டு கேட்டாரு, கிடைக்கல. இன்னைக்கு தாவக வேட்பாளர். அதுபோல நாராயணன் ஒருத்தர் நாங்குநேர் சீட்டு கேட்டாரு, அதிமுக கிடைக்கல. இன்னைக்கு தாவக வேட்பாளர். ஆகவே தேடி தேடி பிடித்து இந்த வேட்பாளரை கொண்டு போறது அவருடைய நிலைமை என்னன்றது தெரியும்.
இன்று ஒரே நாளில் 234 தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் செய்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள். சேலம் வடக்கு மற்றும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஏர்கலப்பையுடன் சென்று வேட்புமனு தாக்கல். இலவசங்களுக்கு கையேந்துவது என்பது தன்மானத்திற்கு இழப்பு. காரைக்குடியில் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு சீமான் பேட்டி. ஒரு இனத்தின் மகனா நான் இலவசத்துக்கு கையேந்துது 1500 கையேந்துத தன்மான இழப்பா இனமான இழப்பா கேட்கிறேன். அப்படிதான் பாக்குறேன், அவமதிப்பா பாக்குறேன். இன்று மாலை 6:30 மணிக்கு மதச்சார்பற்ற கூட்டணி கட்சி தலைவர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. தொகுதி பங்கீடு முடித்து வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் பணிகளை விரைவுபடுத்த ஆலோசனை. அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை திமுக காப்பியடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பதிலடி. திராவிட மாடல் அரசு என்ன திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கறத கூட தெரிஞ்சுக்காம ஒரு தேர்தல் அறிக்கை எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அந்த தேர்தல் அறிக்கையை காப்பி பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு நிச்சயமா கிடையாது. பாமகவில் ஏற்கனவே 3 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மேலும் 15 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிப்பு. பாமக தலைவர் அன்புமணியின் மனைவி சௌமியா தர்மபுரியில் போட்டி. தாவேக தலைவர் விஜய் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் பாமக பொருளாளர் திலகபாமா களமிறக்கம். விசிக தலைவர் திருமாவளவன் போட்டியிடும் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் பாமக சார்பில் அன்புச்சோழன் போட்டி. அன்புமணி தரப்பு எம்எல்ஏக்கள் சதாசிவம் மற்றும் சிவக்குமாருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு. விருத்தாச்சலத்தில் பிரேமலதா விஜயகாந்திற்கு எதிராக தமிழரசி ஆதி மூலம் களமிறக்கம். அமமுகவிற்கு குக்கர் சின்னத்தை ஒதுக்கிய தேர்தல் ஆணையம். 11 தொகுதிகளிலும் குக்கர் சின்னத்தில் போட்டி. நெல்லை தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் அதிசய பாண்டியன் வித்தியாசமான முறையில் வேட்புமனு தாக்கல். தொகையை சில்லறையாக கொடுத்த வேட்பாளர். அரியலூரில் யாசகம் எடுத்த காசை மனு தாக்கலுக்கு கொண்டு வந்த வேட்பாளர். கிருஷ்ணகிரியில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் தேம்பி தேம்பி அழுத அதிமுக வேட்பாளர் அசோக்குமார். தனக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைத்ததற்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் என கூறி கண்ணீர். தேர்தலில் வாய்ப்பு கிடைக்காத நிலையில் அதிமுகவில் இணைந்த ஓசூர் மாநகர் மாவட்ட தேமுதிக செயலாளர் ராமசாமி ரெட்டி கட்சியிலிருந்து பிரேமலதா நீக்கிய நிலையில் ஐக்கியம். சென்னை புழுதிவாக்கம் ரயில் நிலையத்தின் மின்தூக்கியில் சிக்கிய 17 பேர். 1 மணி நேரம் போராடி மீட்ட தீயணைப்பு வீரர்கள். திண்டுக்கல்லில் நியூஸ் 18 தமிழ்நாடு நடத்திய வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி. திண்டுக்கல் எம்பி முத்தையா அரசு மகளிர் கலைக்கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற பேரணியை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் சரவணன். 100% வாக்களிப்போம். என் வாக்கு. மாதம்பட்டி ரங்கராஜுக்கு மரபணு பரிசோதனை நடத்தப்பட்டு முடிவுகள் சீலிட்ட கவரில் நீதிபதியிடம் ஒப்படைப்பு. மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிறிசல்டா இடையே மத்தியஸ்த முயற்சிகள் தொடர்ந்து நடைபெறுவதாகவும் உயர்நீதிமன்ற விசாரணையின் போது விளக்கம். தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு லேசான மழை நீடிக்க வாய்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.
தமிழ்நாட்டின் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். சென்னையில் 35 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். மோடியை ட்ரம்ப் கட்டுப்படுத்துவது போல பினராயி